நாளிலே வாலிபர் கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஐயா அவங்க சொன்னாங்க தரிசன பூமிக்கு காணிக்கை கொடுக்கிறோம் என்று. பூமினா என்னன்னு தெரியுமா? சார், நம்முடைய இந்திய தேசத்துல பெண்கள் அறைக்கு மேல் ஆடை அணிய முடியாது, படிக்க முடியாது. அப்படிப்பட்ட கேவலமான காலகட்டத்தில் சாராள் டக்கர்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா 2 காலம் நடக்க முடியாத முடமானவங்க, நடக்க முடியாதவங்க. அவங்க வீல் சேர்ல இருந்தாங்க. அப்போ இதை கேள்விப்பட்டு அவங்க கல்யாணத்திற்கு என்று வைத்திருந்த 26 பவுனை இந்தியாவுக்கு அனுப்புனாங்க. அந்த பணத்தை வச்சு வாங்கின நிலம் தான் சாரா டக்கர் ஹை ஸ்கூல், சாரா டக்கர் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சாரா டக்கர் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், சாரா டக்கர் கல்லூரி, எஸ்டிசி பிரான்ச் ஸ்கூல்ஸ். அந்த அம்மாவுக்கு நடக்க முடியாது, இந்தியாவுக்கு வரல. சாகும்போது ஒரு உயில் எழுதி வச்சாங்க, என்னுடைய நண்பர்கள் இந்தியாவுக்கு இன்னும் உதவி செய்யணும். ஸோ அந்த அம்மா செத்ததுக்கு அப்புறம் அவங்க சிநேகிதிகள்லாம் சேர்ந்து பணம் சம்பாதிச்சாங்க. 980 பவுண்டு இதை இந்தியாவுக்கு அனுப்புனாங்க. 580 ஏக்கர் நிலத்தை சார்ஜென்ட் ஐயர்வாள் வாங்கினார். 980 பவுண்டை வச்சு 580 ஏக்கர் நிலம். அதுதான் இப்பொழுது டக்கரமாள்புரம் என்று சொல்கிறோமே, அது டக்கரமாள்புரம் என்பது ஒரு பகுதி. மொத்தம் 580 ஏக்கர்ல 280 ஏக்கர் அங்க வேலை பார்த்தவங்களுக்கு, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. இப்ப 300 ஏக்கர் நம்ம கையில இருக்குது. சரியா? இந்த 300 ஏக்கர் நிலத்துல மருத்துவ கல்லூரி, மருத்துவமனை கட்டுகிறோம். 50 ஏக்கர் நிலத்துல 150 ஏக்கர் நிலத்தை, 100 ஏக்கர் நிலத்தை நாம் ஜெப கிரால். அதை விட நமக்கு பாதுகாப்பான இடம் எது தெரியுமா? நம்முடைய தேவன். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். ஏன் தெரியுமா? 8000 டன் எடையுள்ள தங்கத்தை காட்டிலும் உங்க ஆத்துமா விலையேற பெற்றது. எனவே உங்கள் மீது தேவன் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீ இந்த வேதத்தை படிச்சு ஜபம் பண்ணனா அவருடைய பாதுகாவல் உன்னோடு கூட இருக்கும். வேதத்தை தினம் படிக்கணும். யாரெல்லாம் வேதத்தை தினம் படிக்கிறீங்க? தம்பிமார், தினம் படிக்கிற பழக்கத்தை ஆரம்பிச்சிடணும். உங்களுக்கு ஒரு தின தியானம் கொடுத்துருக்காங்களா? குடும்ப தின தியானம். அதை யாரெல்லாம் பயன்படுத்துறீங்க? எல்லாரும் பயன்படுத்துங்க. சரிதானா? என்றால் உன் வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கும். உன்னை முற்றுமுடிய காக்க வல்லவர் அவர். தேவாதி தேவன் உங்கள் அனைவரையும் காத்து கொள்ளட்டும். இந்த வாலிபர் ஊழியத்தை நான் பாராட்டுகிறேன். அருமையான வாலிபர் ஊழிய இயக்குனர் அவர்களை வாழ்த்துகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த கேம்பை ஒழுங்கு செய்த உங்களுடைய கவுன்சில் சேர்மன் ஐயாவுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இன்றைக்கு உங்களெல்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க நம்முடைய மேட்டூர் குருவானவர். அவர்களுக்கும் இந்த சபையாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்ப நம்ம ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். உட்கார்ந்தே ஜெபிக்கலாம். சரியா? உட்கார்ந்தே ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்திய தேசத்திற்கு வந்த மிஷனரிமார், தரிசன பூமி, இதை குறித்து இன்றைக்கு அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இந்த பாரத்தை பிள்ளைகளுக்குள்ளே கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த தரிசன பூமியை குறித்த பாரம், அதிலே நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளேயும் இன்றைய தினத்திலே உங்களால் பதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இவர்களது வாழ்வு உங்களால் பாதுகாக்கப்பட்டிருக்கட்டும். ஆண்டவரே, தேவன் நமக்கு அடைக்கலம், பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை என்று சொல்லி இருக்கிறீர். அதன்படி பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்வும் பாதுகாக்கப்பட்டிருக்கட்டும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நிறைய கேள்விகள் நமக்குள்ள இருக்கலாம். ஆண்டவர் இந்த பூமிக்கு கேள்விக்கு விடையாதான் அவர் என்ன செஞ்சாரு? வந்தார். ஆனா ஒருவேளை நமக்கு சரியா நேரத்துக்கு நம்ம முடிச்சிருவோம். அதுக்கு முன்பதாக இப்பொழுது சில கேள்விகள்.
நீங்க கேட்டிருக்க கேள்விகளை நான் இப்ப வரிசையா வாசிக்கிறேன். அதுக்கு ஐயாமாரும் அருமையான அண்ணனும் அவங்க ஒரு சில பதில்களை சொல்லுவாங்க. முதல் கேள்வி, கடவுளோட பேசணும்னு நினைக்கிறேன். முதல்ல கடவுளுடைய அன்பை எப்படி தெரிந்து கொள்வது? கடவுளுடைய பேச வேண்டும் என்று நினைக்கிறேன், பட் கடவுள் சத்தத்தை கேட்க முடியவில்லை, என்ன பண்ண? கேள்வி, கடவுளின் அழைப்பை எப்படி தெரிந்து கொள்வது? ரெண்டு வகையான அழைப்பு இருக்குது. ஒன்று பொதுவான அழைப்பு, ஒன்று தனிப்பட்ட அழைப்பு. பொதுவான அழைப்பு என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் எல்லாருமே செஞ்சு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கும் நீங்கள் எதை அறிவிக்கணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இது எல்லாரும் மேல் விழுந்த கடமை. தனிப்பட்ட அழைப்பு அப்படின்னு கேட்டால், கொரிந்தியர் புஸ்தகத்தில் 5 வகையான அழைப்பு இருக்குது. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள். உன் ஆண்டவர் ஊழியத்திற்கு, தனிப்பட்ட ஊழியத்திற்கு அழைச்சிருப்பார் சொன்னா, இந்த 5 அழைப்புல ஒரே ஒரு அழைப்பு மேல உன் இருதயம் நோக்கமா இருந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது அருமையான கேள்வி, ஆண்டவர் என் கூட பேசணும்னு ஆசைப்படுறேன், ஆண்டவர் எப்படி பேசுவார்? சிம்பிள். உன்னுடைய வேதாகமம் என்றைக்கு திறக்கப்படுகிறதோ அன்றைக்கு கர்த்தர் உன் கூட பேச ஆரம்பிச்சிருவார். ஃபர்ஸ்ட், இந்த வேதத்தின் ஆழத்திற்குள்ள போக போக தான் ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியக்காரங்கிட்ட பேசுறது போல உன் காதுகளில் பேச ஆரம்பிப்பார். ஆண்டவர் என் கூட பேச மாட்டாரா? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள். இந்த வார்த்தையின் மூலமா ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். அதாவது நிறைய கேள்விகள் இதை ஒட்டி இருந்துச்சு. அழைப்பு அப்படி பற்றி சகோதரர் பேசினாங்க. பொதுவாக ஊழிய அழைப்பு பற்றி அவங்க சொன்னாங்க. ஊழியத்துக்காக ஆண்டவர் எப்படி அழைக்கிறார், நம்ம எல்லாரையும் நற்செய்தி சொல்ல அழைக்கிறார். பிறகு 5 விதமான ஊழியங்கள் வேத புத்தகத்தில் இருக்கு. எந்த விதமான ஊழியம் என்பதற்கு ஆண்டவர் ஒரு வழிநடத்தல் தருவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அதே மாதிரி கடவுளுடைய சித்தத்தை, என்னுடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய விருப்பத்தை எப்படி அறிந்து கொள்வது அப்படி இதெல்லாம் அடிப்படையான நம்முடைய இந்த பருவத்தில் வருகிற கேள்விகள். இப்போ ஆக்சுவலாக கடவுளுடைய விருப்பத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பொதுவாக கடவுளுடைய விருப்பம் என்னங்கிறதுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் போது தான் ஆண்டவருடைய விருப்பத்துக்கு ஆண்டவருடைய விருப்பம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது, அது கடவுளுடைய விருப்பமா? விருப்பம் இல்லையா? கடவுளுடைய விருப்பம் இல்லை. பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, திருடக்கூடாது, இதெல்லாம் கடவுளுடைய விருப்பமா இல்லையா? கடவுளுடைய விருப்பம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய விருப்பத்தை நீங்கள் ஒவ்வொரு சின்ன நீங்க தெரிந்த கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்தின காரியங்களுக்கு கீழ்ப்படியே நீங்கள் ஆரம்பித்து விட்டால், அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆண்டவர் என்ன செய்வார்? நம்ம வழி நடத்துவார். அதாவது நாம் ஒரு பாட்டு படிப்போம். இந்த நியூ இயர் சர்வீஸில் நிறைய ஊரில் 12 மணியை அடித்த உடனே ஒரு பாட்டு படிப்பாங்க. உங்கள் எந்த ஊரில் படிக்கிறாங்கன்னு தெரியல. காரிருளில் என் நேச தீபமே நடத்துமே அப்படின்னு ஒரு பாட்டு படிப்பாங்க. அல்லது பாதை காட்டும் மா யெகோவா என்று ஒரு பாடல் பாடுவார்கள். அப்படின்னா என்னன்னா, கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்க காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அடுத்த கட்டம் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏற்கனவே கீழ்ப்படியலைன்னா நம்ம இதுக்கு ஏற்கனவே அவர் சொன்னதுக்கே கீழ்ப்படியல, புதுசாக ஒன்று அவர் நமக்கு வெளிப்படுத்தணும் அவசியம் இல்லை. ஒரு பக்கம் ஊழியம் அழைப்பு, எல்லாமே ஊழியம்தான். பாருங்க, பெசலேயேல், அகோலிபா, அவங்களும் ஆண்டவர் ஒரு வித்தியாசமான ஊழியத்துக்கு அழைக்கிறார். என்ன அழைக்கிறார்? ஆர்கிடெக்ட் அழைக்கிறார், அப்படித்தானே? ஒரு கூடாரத்தை கட்டும் பணியிலே தம்முடைய ஆவியினால் நிறைத்து ஆண்டவர் அவர்களே அழைத்தார். நீங்க சரித்திரத்தில் வில்லியம் வில்பர்ஃபோர்ட்ஸ் வேணா நீங்க உங்க கூகுளில் போய் அடிச்சு பாருங்க. வில்லியம் வில்பர்ஃபோர்ட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் எம்பியா இருந்தார். அவரை கடவுள் அழைத்தார். உடனே அவர் பார்லிமெண்ட் ஹவுஸ்ல இருந்து ரிசைன் பண்ணணும்னு ஒரு முடிவுக்கு வந்தார். நான் ஊழியத்துக்கு போறேன், நான் ரிசைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய போதகருக்கு ஒரு கடிதம் எழுதினார். நான் இனிமே பார்லிமெண்டேரியனா இருக்கிறத விட நான் என்ன செய்யறேன், நான் மற்ற ஊழியங்களை செய்யறேன், நான் சுவிசேஷத்தை அறிவிக்க போறேன் அப்படின்னு சொன்னார். ஆனா அவங்க போதகர் என்ன எழுதினாருன்னு சொன்னா, நீ நல்லா ஜெபம் பண்ணி கடவுள் உனக்கு வெளிப்படுத்தும் வரை, கடவுள் உன்னை வழியை சரியாய் நடத்து வரை நீ அதுல கொஞ்சம் காத்துரு, ஒருவேளை இந்த இடத்துல வைத்தே கடவுள் உன்னை பயன்படுத்தலாம் அப்படின்னு அவருக்கு எழுதுறார். இந்த வில்லியம் வில்பர்ஃபோர்ட்ஸை ஆண்டவர் 2 முக்கியமான காரியத்திற்கு பயன்படுத்தினார் அப்படின்னு சரித்திரம் நமக்கு சொல்லுது. ஒன்று எதுக்குன்னா, உலகம் முழுவதும் நற்செய்தி சொல்வதற்கு
இங்கிலாந்து பார்லிமெண்டத்தில் அக்செப்ட் பண்றதுக்கு வில்லியம் வில்பர்ஃபோர்ட்ஸ் தான் மசோதாவை கொண்டு வந்தார். அதுக்கு முன்னால கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் சொன்னா போதும் அப்படின்னு சொல்லி நினைத்த அந்த காலகட்டத்திலே வில்லியம் வில்பர்ஃபோர்ட்ஸ் வந்து நற்செய்தி உலகத்துக்கெல்லாம் கொண்டு போறதற்கு அரசு எந்த தடையும் இருக்கக்கூடாது, அரசு தன்னுடைய கதவுகளை திறந்து விட வேண்டும் என்று பேசின போது வில்லியம் அப்படி பேசுறதுக்கு காரணமா இருந்தது வில்லியம் வில்பர்ஃபோர்ட்ஸ். அவர் அந்த பார்லிமெண்ட்ல இருந்து கடவுளுடைய சத்தமாக ஒலித்தார், நற்செய்தி உலகம் எங்கும் போக வேண்டும். அதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான ஒரு சட்டம் அவர் கொண்டு வருவதற்கு கடவுள் அவரை பயன்படுத்தினார். மக்களை ஆப்பிரிக்கா அந்த மாதிரி பல இடங்கள்ல இருந்து கொண்டு வந்து பொருட்கள் மாதிரி வித்தாங்க, சந்தையில் வச்சு வித்தாங்க, அடிமை வியாபாரம். அது கடவுளுக்கு பிரியமானதல்ல, அதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் கொண்டு வருவதற்கும் கடவுள் வில்லியம் வில்பர்ஃபோர்ட்ஸை பயன்படுத்தினார். ஸோ ஆண்டவர் உங்களை நற்செய்தி பணிக்காக, போதக பணிக்காக, வேத புத்தகத்திலே திருச்சபையிலே காணப்படும் 5 விதமான ஊழியங்களுக்காக உங்களை அழைத்தார். அது ரொம்ப அருமையானது, ரொம்ப பிரதானமானது. அதே போல கர்த்தர் உங்களை வித்தியாசமான பணிகளுக்கும் ஆண்டவர் அழைக்கலாம். அதனால நீங்க வந்து உங்க கையில கொடுத்திருக்கத நல்லா செய்தா போதும். வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க, ஏசப்பாக்கு அது சித்தமா இல்லையான்னு எப்படி தெரியும்? ஹவு டு சூஸ் அவர் ஃபியூச்சர் பார்ட்னர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அதாவது தம்பி தங்கச்சி, அது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நாமளாக பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அது தெய்வ சித்தம் இல்லை. எப்போ நம்ம வீட்டில் நமக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்களோ அப்போவே என்ன சித்தம் நிறைவேற ஆரம்பிச்சிட்டு தெய்வ சித்தம் நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு. சரியா? அந்த மாப்பிள்ளையோ பொண்ணோ ஒருவேளை அவங்க கலராக இருக்கலாம், அல்லது என்னை மதி கருப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு அலுவலகத்தில் பியூனாக இருக்கலாம், அல்லது மேனேஜராக இருக்கலாம், அல்லது சாதாரணமாக ஒரு சத்துணவு அமைப்பாளராக இருக்கலாம், அல்லது ஹெட்மாஸ்டராக இருக்கலாம். என்னவா இருந்தாலும் சரி, அம்மா அப்பா பார்த்து தர மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு நீங்கள் வாழ்க்கைப்படுங்கள். நிச்சயமாக அதுதான் தேவ சித்தம். நீங்கள் நிச்சயம் நல்லா இருப்பீங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீங்க. எல்லாருடைய மனதிலும் இப்போ இது இருக்கிறதான ஒரு காரியம், அப்படிதானே? மாப்பிள்ளை பார்க்கறது, பொண்ணு பார்க்கறது என்பது ஒரு காலத்தில் சம்பிரதாயமாக நடந்தது. இப்போ நம்மளே செஞ்சிருந்தோம், பார்த்துட்டு இதுதான் எனக்கு ஏற்ற மாப்பிள்ளை, இதுதான் எனக்கு ஏற்ற பொண்ணுன்னு நாமளே முடிவு பண்ணிடுதோம். அது தேவனுடைய சித்தம் என்று நாம் நினைத்து நாம் அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய நேரத்தில் ஜெபம் பண்ணுறோம். ஒரு உதாரணம் நான் என்ன வச்சே சொல்கிறேன், சரிதானா? எனக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எங்கள் அம்மா கேட்டாங்க, உனக்கு எப்படிடா பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி நீங்கள் பாருங்க அப்படின்னு. நீங்கள் எப்படி சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? சொல்லணும். ஏன்னா நம்ம வளர்த்து பெற்று ஆளாக்கின தாய் தகப்பனுக்கு தான் நம்மளை பற்றி தெரியுமே தவிர புதுசாக நீங்கள் பார்த்துருக்கிற தம்பியோ தங்கச்சிக்கோ உங்களை பற்றி கொஞ்சம் தான் தெரியும். ஒரு 2 மாதம் 2 வருஷம் 1 வருஷம் தான் தெரியுமே தவிர, நான் எப்போவுமே சொல்கிறது, பெற்றோர் சொல்லுகிற மாப்பிள்ளை பெண்ணுக்கு நீங்கள் செவி கொடுங்க. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் உங்களை பெற்றவங்களுக்கு தான் உங்களை பற்றி நல்லா தெரியுமே தவிர ஆண்டவருக்கும் நல்லா தெரியும். நீங்களாகவே சூஸ் பண்ணிக்கிறவங்களுக்கு நன்றாக தெரியுமான்னு தெரியாது. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். எப்பொழுதுமே நாம் பார்க்குறவங்களுக்கு நம்முடைய பாசிட்டிவ் தான் தெரியுமே தவிர நம்முடைய நெகட்டிவ் தெரியாது. அடுத்த சைடு ஆஃப் லைஃப் வந்து அவளுக்கு நிச்சயமாக தெரிய வாய்ப்பில்லை. எப்போதுமே உங்களை பார்க்கும்போதெல்லாம் உங்களுடைய பாசிட்டிவான இதுதான் தெரியுமே தவிர நீங்கள் செய்கிற நெகட்டிவான காரியம், உங்களுடைய சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் நம்முடைய பெற்றோருக்கு தான் தெரியும். எனவே பெற்றோருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு வேண்டிய துணையை நீர் ஏற்படுத்தி தாரும். நாமளா தேடணும்னு சொன்னால் அது நல்லா இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நமக்கென்று எவைகளை முன்குறித்து வைத்திருக்கிறாரோ அவைகளை நிச்சயமாக தருவார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற துணையை தருவார். நீங்கள் ஜெபித்து தான் காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர ஜெபிக்காதபடி நீங்களாகவே தேர்ந்தெடுக்கிற பொழுது அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான காரியம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஏற்ற நல்ல துணையை கர்த்தர் தருவார். கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற நல்ல துணையை தருவார் அப்படின்னு ஐயா சொல்லி முடிச்சிருக்காங்க. சரியா? சரி, இப்போ அடுத்த கேள்வி. இது கொஞ்சம் சுவாரஸ்யமான கேள்விதான். உட்கார இடமில்லை, 65 அதிகமாக கொடுத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும், பாயாசம் 1 கரண்டி மாத்திரம் கொடுத்தார், மனதுக்கு மிகவும் வருத்தம், ஆனால் சாப்பாடு சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரியா? ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் நான் சொல்லிட்ட அப்புறம் ஐயா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம இங்கே வந்ததுக்கு சில காரணங்கள் வந்து இந்த தேதி தான். சரியா?
இது கீழே தான் ஃபுல்லாக விஸ்தாரமாக எல்லோரும் உட்காரணும்னு நினைத்திருந்தோம். ஆனால் சில அசௌகரியங்கள் இருக்கிறதுனால நம்ம மேலே வந்தோம். ஆனால் மேலே நமக்கு சிறப்பாக நடத்தி தந்தார். எனவே வருகின்ற காலத்தில் இதே டேட் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து விஸ்தாரமாக உட்காருவதற்கு அது உதவியாக இருக்கும். 65 அதிகமாக கொடுத்துருந்தால் நன்றாக இருக்கும். மற்றதெல்லாம் வந்து யாருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய கொடுத்துடலான்னு ஐயா சொல்லிட்டாப்ல. பாயாசம் கிடைக்கலன்னு நினைக்காதீங்க, 65 கிடைக்கலன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் அப்படின்னு ஐயா சொல்லிட்டாப்ல. வீட்டில் பார்க்கும் லைஃப் பார்ட்னர் ரட்சிக்கப்படவில்லை என்றால் என்ன செய்யலாம்? விசுவாசிக்கும் அவ்விசுவாசிக்கும் திருமணம் செய்வது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இதுதான் போல. இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த ரெண்டுலையும் கடவுளுடைய சித்தங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? நாம் வந்து முதல்ல படிக்கிற காலங்களில் படித்து 11th 12th படித்து ஒரு சரியான யூஜி அல்லது ஏதாவது ஒரு கிராஜுவேட் ஆகி சரியான ஒரு வேலை கிடைக்கும் வரை லைஃப் பார்ட்னரை தேடாமல் இருக்கிறது நல்லது. சொல்றது புரியுதா? நீங்கள் தயவு செய்து கவனியுங்கள். நீங்கள் வந்து படித்து ஒரு குறிப்பிட்ட வயது, கவர்மெண்டே ஒரு வயது வச்சிருக்கு இல்லையா, 18 21 படித்து ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு நீங்கள் வந்து சொந்தமாக தீர்மானிக்கும் ஒரு நிலை வரும் வரை நல்லா ஒழுங்கா பாடத்தை படித்து சரியான ஒரு பணிக்கு செல்வதற்கு அல்லது ஊழியத்திற்கு செல்வதற்கு நீங்கள் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்துங்கள். சிதற விட்டுறாதுங்க. பார்க்குற ஆளெல்லாம் பார்த்தா இதுதான் எனக்கு ஒரு வேளை பொண்ணாக இருக்குமோ அப்படின்னு நினைக்காதுங்க. ஒரு பையன் நல்லா பார்த்தா இந்த பையன் வந்தால் நல்லா இருக்குமோ அப்படி யோசிக்காதுங்க. அப்படி யோசிக்காம உங்களுக்கு என்ன படிக்கீங்களோ அதை சிறப்பாக படித்து ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு வாருங்கள். ஒரு நல்ல வேலை பார்க்குற ஒரு நிலைக்கு வாருங்கள். நீங்கள் சொந்தமாய் தீர்மானிக்கிற ஒரு நிலைக்கு வாருங்கள். அதுக்கு பிறகு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு உங்க சித்தம் என்னதோ அவங்கள எனக்கு தாங்க, அப்படிப்பட்ட ஒரு பணி எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லுங்க. உங்க அம்மா அப்பா உலகம் ஃபுல்லா போயிட்டு வர மாட்டாங்க இல்ல. ஐயா 2 பேர் நல்ல அருமையான ஆலோசனை சொன்னாங்க, தப்பு கிடையாது, நல்ல ஆலோசனை. நான் இன்னும் ஒரு ஸ்டெப் நான் கூட சொல்றேன் உங்களுக்கு. இப்போ நீங்க எங்கேயோ ஐடியில் ஒர்க் பண்ணுவீங்க, எங்கேயோ போயிருக்கீங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவருக்கு நல்ல பிரியமான கீழ்ப்படிதல் உள்ள கடவுளுக்கு சரியான ஒரு ஆளுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு டிசிஷன் எடுக்காம அப்பா அம்மாட்ட வந்து பேசுங்க. ஸ்பீக் டு த பேரண்ட்ஸ். நான் இப்படி யோசிக்கிறேன், நீங்க அவங்களுக்கு கமிட் பண்ணாதங்க. ஸ்பீக் டு த பேரண்ட்ஸ். அப்பா அம்மாட்ட பேசுங்க. இப்படி எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, பொண்ணை பிடிச்சிருக்கு. எப்போ 10th படிக்கும்போது இல்லை, அப்போ சொல்லலை. 9th படிக்கும்போது 8th படிக்கும்போதே எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு அப்படி இல்லை, அப்போ சொல்லலை. சரியான ஒரு நிலைக்கு வந்து சொந்தமாக ஒரு பணி செய்து காலில் நிற்க முடியும் என்ற நிலைக்கு நீங்கள் வாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன, ஒரு பையன் ஒரு நேரம் எழுதியிருந்தான், கடவுள் என்னை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு மாமனார் தருவார் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருந்தான். அப்படி இல்லை, யாராவது மாமனார் மாமியார் பார்த்துக்கிடுவாங்க, அவங்க காசில் வாழலாம்னு நினைக்கக்கூடாது. சரியான ஒரு நிலைக்கு வாருங்கள் ஃபர்ஸ்ட். அது வர படிங்க, உங்களுக்கு திறமைகளை வளர்த்து கொள்ளுங்கள். ரொம்ப டிமாண்ட் ஆயிருவீங்க நீங்க. யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் டிமாண்ட்ஸ் வென் யூ ரைஸ் யுவர் ஸ்டாண்டர்ட். அதுக்கு பிறகு அம்மா அப்பாவையும் ஜெபம் பண்ண சொல்லுங்க, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அவங்களும் ஜெபத்தோட தேடுவாங்க. நீங்களும் மனதில் ஆண்டவர் என்ன தருவார் என்று கர்த்தரை நோக்கி இருங்கள். சரியான நேரம் வரும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார். அப்பா அம்மா கிட்ட பேசுங்க, அவங்க சொல்ற ஆலோசனை கேளுங்க. அவங்க சில நேரம் சொல்லுவாங்க, இது பரவாயில்லடா நீ சொல்றது ஓகே அப்படி சொல்லுவாங்க. சில நேரம் சொல்லுவாங்க, இல்லடா இந்த மாதிரி நெகட்டிவ்லாம் இருக்குது, உனக்கு ஒருவேளை பொருத்தமா இருக்காது அப்படி சொல்லுவாங்க. அப்போ வந்து அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நீங்களும் அப்பா அம்மாவும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். அவிசுவாசின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? விசுவாசின்னு தெர்மாமீட்டர் கிடையாது இல்லையா? நல்லா சொல்லுவாங்க, இந்த பிள்ளை சண்டே கிளாஸ்லாம் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிள்ளை போன பிறகு எவ்வளோ சண்டை போடுதுன்னு கடவுளுக்கு மாத்திரம் தான் தெரியும். அதை மாத்திரம் வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. சில சின்ன காரியங்கள் தான் தெரியும், வெளிப்படையாக தெரியும். வெளிப்படையாக நிறைய பேர் நல்லவங்க தான். ஆனால் தனியாக நம்ம அறையில் இருக்கும்போதோ தனியாக நம்ம தொடர்பு வைத்திருக்கிறது யாரிடத்தில் என்பது கடவுளுக்கும் நமக்கு தான் தெரியும். அதனால நமக்கு வெளியே பார்க்குறது ரொம்ப நல்லதாக இருக்கலாம், ஆனால் மனசு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால அதே ஆண்டவர் தான் வெளிப்படுத்தணும். அதனால நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு வாருங்க, ஜெபம் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இயேசுவை நம்புறீங்க, நான் எப்படியாவது மனம் திரும்ப வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு முடிவுக்கு வராதிருங்க இல்லையா? இயேசு கிறிஸ்துவையே ஏற்றுக்கொள்ளாத ஒருவர், நம்பாத ஒருவர், அப்படிப்பட்ட ஒருவர் வந்து உங்களை விரும்புகிறார் என்று சொன்னால்
நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் திடமா இருக்க முடியுமாங்கிறது முக்கியமான கேள்வி. ஏன்னா நீங்க அந்த வழிகளுக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால வேதம் சொல்றபடி நீங்க அப்பா அம்மாவுடைய துணையோடு, அதுக்கப்புறம் ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் இல்லையா, உங்களுடைய ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஆண்டவருடைய வேத வசனத்தை சொல்லி உங்களை வளர்த்திருப்பாங்க. சிலர் உங்களை ரட்சிப்புகளை வழி நடத்திருப்பாங்க, உங்களை அபிஷேகத்துக்கு வழி நடத்திருப்பாங்க, உங்களை பற்றி உங்களிடத்துல ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க. அப்படி எல்லாரோடையும் பேசி ஜெபித்து முடிவெடுங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வேலையையும் நல்ல துணையும் தருவாராக. ஆகவே இந்த உலகத்திலேயே நீதி, சமாதானம், பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென். ஒரு சில கேள்விகளை இப்போ நம்ம கேட்டுக்கிறத பார்ப்போம். ஹம்பிள் ரிக்வெஸ்ட் எமிலையா, பைலட் சாங் ஆக்ஷனோட பாடுங்க. அது கடைசியில் பாடும், சரியா? திருப்பி அதை தந்துட்டே இருக்கீங்க. அப்பவே பாடிட்டோம், இருந்தாலும் திருப்பி கொடுத்துருக்காங்க. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்ச்சுக்கு கூட்டிட்டு வருகிறோம், அவங்களும் வருவாங்க. பட் அவங்களோட கோயிலுக்கும் கூப்பிடுறாங்க, நாங்கள் வரலன்னு சொல்லுவோம். அவங்க கேட்பாங்க, நாங்கள் மட்டும் உங்கள் சர்ச்சுக்கு வரோம், நீங்கள் ஏன் எங்களோட கோயிலுக்கு வர மாட்டேங்கிங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்காங்க. கோயிலுக்கு போகிறது தப்பு இல்லையா? நம்ம சர்ச்சுக்கு ஏசப்பாவை சொல்லி வழி நடத்துகிறோம், ஆனால் அவங்களும் கூப்பிட்றப்போ போக மாட்டோன்னு அவங்க வர மாட்டேங்காங்க. இதுக்கு என்ன செய்யலாம்? இது ரொம்ப நல்ல முக்கியமான கேள்வி. இப்போ நமக்கு ரொம்ப கான்டெக்சுவல் கொஸ்டின், இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற கேள்வி. அதாவது ரெண்டு வித்தியாசமான நம்பிக்கைகள். நாம மோனோதெயிஸ்டிக் பிலீஃப்ல இருக்கோம், ஒரே கடவுள் வழிபாட்டில் நாம் இருக்கிறோம். அதனால நாம கடவுள் ஒருவர் அப்படின்னு நம்புறதுனால நாம அது மாத்திரம் இல்ல, நம்முடைய ஆண்டவர் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நாம மற்றவங்களை அழைக்கிறோம், அவங்க வாராங்க. அதே சமயத்தில் நம்முடைய சகோதர சமயத்தில் உள்ளவங்க பல கடவுள்களை வணங்குகிறார்கள். அவங்க இயேசுநாதனையும் 100ல கூட 101வது கடவுளா வணங்குறதுக்கு அவங்க என்ன இருக்காங்க, ஆயத்தமா இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம கடவுளை பற்றி பிரச்சனையே இல்லை. ஆனா நாம ஒரே கடவுள்னு சொல்றதுனால நாம இன்னொரு கடவுளை என்ன செய்து கொள்ள முடியல, சேர்த்துக்கொள்ள முடியல. என்ன ஏண்டி உனக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய கிறிஸ்தவர் அல்லாத ஒரு நண்பர் அவங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டா போக கூடாதா? போலாம். யாராவது அவங்க வீட்டில் மரணம் அடைஞ்சிட்டாங்களா? போலாமா? போலாம். போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க இல்லையா? நான் கூட பக்கத்தில் நான் இருந்த இடத்துல அங்கே ஒரு முக்கியமான ஒருவர், அந்த கோயிலில் முக்கியமான ஒருவர் மரித்து போய்விட்டார். என்னை கூப்பிட்டாங்க, நான் போனேன், போய் ஜெபம் பண்ணேன். அவங்களுக்கு போனேன், அவங்க அவங்ககிட்ட கேட்டேன், நான் ஜெபம் பண்ணட்டான்னு கேட்டேன். அங்கி போட்டு வருவேன்னு சொன்னேன், சரியா வாங்கினாங்க. போய் அவங்களுக்கு ஜெபம் பண்ணேன். ஸோ கிறிஸ்தவர்கள் அல்லாத நம்முடைய நண்பர்களுக்கு கிட்ட போய் அவங்க திருமணம், அவங்களுடைய துக்கமான நேரம் எல்லாம் நாம போலாம். ஆனா நாம என்ன செய்ய முடியாதுன்னா, நாம ஒரே கடவுள் வணக்கத்தை உடையவர்களாக இருக்கிறதுனால் இன்னொரு கடவுளை நாம என்ன செய்ய முடியாது, ஆராதிக்க முடியாது. அதனாலதான் நம்ம மற்றவங்க நம்ம கோயிலுக்கு நம்ம கூப்பிடுறோம், வர்றாங்க. ஆனா நாம மற்ற கோயிலில் போய் வழிபட முடியாது. அதுல நாம இறங்குறது இல்லை. ஏனென்றால் யோவான் 4:12 சொல்லுது, இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளைப்படவும் இல்லை அப்படின்னு சொல்லு. ஒருவேளை அதனால் நீங்க மாத்திரம் எங்களுக்கு வரமாட்டேங்க, அதனால் நாங்களும் வரமாட்டோம்னு சொன்னா நமக்கு அதுக்கு உதவி செய்யறதுக்கு வழி இல்லை. நம்ம ஏசப்பா விட்டு கொடுத்து வேற என்னதும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. கரங்களை தட்டுவோமா? சிறப்பா நமக்கு ஆலோசனை சொல்லிட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட பின் நான் என்ன செய்ய வேண்டும்? படித்தவர்களும் படிப்பறிவில்லாதவர்களுக்கும் சுவிசேஷம் எப்படி அறிவிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு அருமையான டூக்கண்ணே இப்போ அதுக்கு ரட்சிக்கப்பட்ட பின் நான் என்ன செய்ய வேண்டும், படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் சுவிசேஷத்தை எப்படி அறிவிக்கணும். பவுல் ரொம்ப படித்த ஒரு மனுஷன், ரொம்ப ஞானி, கமாலியருடைய பாதத்தில் உட்கார்ந்து படித்த மனுஷன். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் மாறுறேன் அப்படிங்கிறார். சிம்பிளி வேதாகமத்தில் கர்த்தர் குப்பைகளை எடுத்து தான் ஞானிகளுக்கு முன்னாடி பயன்படுத்தினார். இந்த கேள்விகள் நமக்கு வருவது ரொம்ப நல்லது. நான் எல்லா இடத்துலையும் நம்ம இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது நம்முடைய நாவுல வாக்கு வல்லமை இருக்கும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. எக்ஸாம்பிள், பிலிப்பு ஒரு சாம்பார் ஊத்துறவன், அவன் ஒரு பந்தி விசாரிப்புக்காரன். பிலிப்பு கிட்ட ஆண்டவர் சொல்றார், நீ வெளியே போ, கந்தாகை மந்திரி வாரான், ஏசாயாவின் புஸ்தகத்தை வாசிக்கிறான்,
அவனுக்கு நீ வந்து விளக்கத்தை கொடுக்கணும், அந்த புஸ்தகத்துக்கு விளக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறான். அப்போ வந்து ஆண்டவர் நம்மளை நடத்தும் பொழுது, ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம செய்யும் போது படித்தவர்கள் படிக்காதவர்கள் எந்த பாகுபாடுமே கிடையாது. எல்லாம் ஒரே ஆத்துமா. அந்த ஆத்துமாக்கு தேவையான வார்த்தைகளை, அந்த தீர்க்கமான வார்த்தையை நம்ம சுவிசேஷமாய் பிரசங்கிக்கும் பொழுது கண்டிப்பா அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறபடியினால் எல்லா மனுஷரும் நம்ம ஈஸியா ரீச் பண்ணலாம். அதுக்கு முதலாவது நம்ம காலேஜில், ஸ்கூலில், ஃபீல்டில் இறங்கணும். ஃபீல்டில் இறங்கி ஸ்ப்ரெட் த காஸ்பல், ஸ்பீச் த காஸ்பல், சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். கருங்களை தட்டுவோமா? இப்போ அடுத்த ஒரு அருமையான கேள்வி, சுவாரஸ்யமான கேள்வி. விழுந்த பாவத்தில் விழாமல் இருப்பது எப்படி? பாவம் பண்ண வேண்டாம் என்று நினைக்கிறேன், ஆனால் எப்படியாவது பாவம் செய்து விடுகிறேன். இதுக்கு நான் என்ன செய்யணும்? கோபம், எரிச்சல் படாமல் இருப்பது எப்படி? அம்மா அப்பாவிடம் சாந்தமா பேசுவது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கேள்விகள் அனைத்துக்கும் ஒரே பதில் என்ன அப்படின்னா, என் அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறதா இருந்தால், முழங்கால் போட்டு ஆண்டவரிடத்தில் நீங்கள் பேசுங்க. பாவத்தினுடைய தன்மைகள் எல்லாமே நம்மை விட்டு அது விலகி போகிறதுக்குரிய வழியையும் ஆண்டவர் செய்வார். பாவத்துக்கு நாம் சாய்ந்து போகாத அளவுக்கு நடக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் நல்ல பலன் தருவார். அதாவது நம்முடைய ஆன்மாவிலே, ஆவியிலே பலன் வேணும். ஒரு பாவம் அப்படின்னா அந்த பாவத்தை விட்டு நம்ம விலகி ஓடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மன வலிமை வேணும். அந்த மன வலிமை நம்ம அடையணும் அப்படின்னாச்சுன்னா ஆண்டவரோட நம்ம எவ்வளவுக்குள்ள நெருங்கி பழகுறோமோ, எவ்வளவு அதிகமாக நீங்கள் வாலிப வயதில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறீங்களோ, நிச்சயமாக நீங்கள் இந்த கேள்வியில் எல்லா கேள்வி, பாவமாக இருந்தாலும் சரி, கோப சுபாவம் எல்லாம் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே விலகி போயிடும். நல்லா நீங்கள் முழங்கால் போட்டு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த மாதிரி சுபாவமெல்லாம் என்கிட்ட இருக்குது, இதெல்லாம் என்னை விட்டு நீங்கி போகணும் அப்படின்னு நீங்கள் கட்டாயம் ஜெபம் பண்ணி பாருங்க. நிச்சயமா ஆண்டவர் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியும். வசனம் அதுதானே சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நம்மை இந்த பாவத்திலிருந்து சுத்திகரிக்கணும், பாவத்துக்கு விலகி நம்ம நடக்கணும் அப்படின்னா ஆண்டவர் ஒருத்தரால தான் அந்த பலத்தை நமக்கு தந்து நடத்த முடியும். நம்முடைய பலத்தில் இந்த காரியத்தை எல்லாம் செய்ய முடியாது. கோபப்படுற விஷயமா இருந்தாலும் சரி, எரிச்சல் படுறதா இருந்தாலும் சரி, இனிமேல் நான் படமாட்டேன் அப்படின்னு நம்ம நினச்ச உடனே அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. ஆண்டவருடைய பலம் இருந்தால் நிச்சயம் வெற்றி உண்டு. அருமையா ஐயா பதில் சொன்னாங்க. இப்போ இன்னும் ஒரு கேள்வி, ஹவு டு ஓவர் கம் ஃப்ரம் லவ் ஃபெயிலியர் அண்ட் ஸ்ட்ரகிள் இன் திஸ் டே, இன் டெய்லி டே அண்ட் டுடேஸ் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவு டு ஓவர் கம் ஃப்ரம் லவ் ஃபெயிலியர், காதல் தோல்வியை எப்படி அந்த வேதனையிலிருந்து வெளியிலே வருவது? நம்ம வாழ்க்கையில நிறைய ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு கல்லு தட்டி கீழே விழுந்துட்டோம்னா திரும்பி என்ன செய்யணும்? எழுமணும். இல்லை ரத்தம் வடிதேன்னு அங்கேயே என்ன செய்ய மாட்டோம்? உட்கார மாட்டோம். உங்களுக்குன்னு சொல்லி ஒரு நல்ல எதிர்கால வாழ்வை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். காதல் தோல்வியிலிருந்து, அந்த வேதனையிலிருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால தான் முதல்ல இப்போ சொன்ன அநேக பதில்கள், ஐயாமார் சொன்னதா இருக்கட்டும், டியூக் ஷெரின் அண்ணன் சொன்னதா இருக்கட்டும், இந்த இளமையில உங்க வாழ்க்கை என்ன செய்யுங்க? நீங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஒருவரும் உங்களுடைய இளமையை அசட்டை பண்ணாதபடிக்கு நீங்க வார்த்தையிலும் நடக்கையிலும் சொல்லிலும் செயலும் எல்லாம் என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு மாதிரியாக, ஒரு மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது? இருந்துடக்கூடாது. முன் மாதிரியா என்ன செய்யணும்? இருக்கணும். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருங்க, ஒரு மாதிரி இருக்காதீங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களை முன்மாதிரியாக மாடலா வைக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. நீங்க திருப்பி அந்த ஸ்ட்ரகிள்ல இருந்து வெளியில வர்றது சற்று கடினம் தான். ஆனால் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி என்ன செய்யுங்க? ஓடுங்க. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க அதிலேயே இருந்து தாடி வளர்த்து அதிலே இருந்து படிப்பை விட்டுலாம் இது பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? அதுல தோல்விக்குள்ள போயிடும். ஆனால் ஜெபத்தோடு விசுவாசத்தோடு நீங்க எழும்பி முன்னால் நினைச்சீங்க ஓடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு
உதவி செய்வார். யூதர்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் இந்த 3 சமயத்திலும் ஏசப்பா பொதுவா இருக்காங்க. முஸ்லிம்ஸ் பழைய ஏற்பாட்டில் இன்னும் பின்பற்றி வர்றாங்க. 3 சமயத்திற்கும் ஏசப்பாவை தான் நம்புறாங்க. அப்போது ஏன் 3 சமயமும் தனித்தனியாக ஏன் பிரித்திருக்கிறாங்க? எங்க கடவுள் வேற, உங்க கடவுள் வேறு என்று, எந்த தெய்வம் வேறுன்னு சொல்லி ஏன் சொல்றாங்க? கடைசி நாட்களில் ஏசப்பா வருவார். அப்போ 3 சமயத்தினரும் என்ன சொல்லுவாங்க ஏசப்பாவை எதிர்கொள்ளும் பொழுது? இந்த 3 யூதர்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள். அதாவது நாம இயேசுவை கர்த்தர் என்று சொல்கிறோம். யூதர்கள் இயேசுவை கர்த்தர்னா என்னன்னா, தமிழ் பைபிள்ல எங்கெல்லாம் கர்த்தர் இருக்கோ அது பழைய ஏற்பாட்டில் யெகோவான் இருக்கு. ஸோ நாம இயேசு கிறிஸ்துவை பிதாவாளோடு ஒன்று போல் யோசிக்கிறோம். ஆனால் இஸ்லாமியர்களும் யூதர்களும் இயேசுவை கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்வதில்லை. பெரிய வித்தியாசம் தான். 3ஐயும் ஆபிரகாமிக் ரிலிஜியன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆபிரகாம் வழிவந்த சமயங்கள் என்று சொல்றாங்க. ஆகவே இஸ்லாமியர்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு நபியாக, தீர்க்கதரிசியாக ஒத்துக்கொள்கிறார்கள். யூதர்கள் இன்னும் பலர் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு இனிமேதான் இன்னொரு மேசியா வருவான்னு எதிர்பார்க்காங்க யூதர்கள். யூதர்கள் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கல. நாம இயேசுவை கர்த்தர் என்று சொல்கிறோம். இயேசுதான் கடவுள், இயேசு பிதாவுக்கு சமமானவர் அப்படின்னு சொல்றோம். திரியேக தெய்வத்தில் தெய்வம் என்று சொல்கிறோம். அதனால நமக்கும் இஸ்லாமியர்களுக்கும் யூதர்களுக்கும் வேறுபாடுகள் இருக்கிறது. நாம இந்த வேதத்தை பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு ரெண்டையும் சேர்த்து வச்சிருக்கோம். பழைய ஏற்பாட்டில் உள்ள அடிச்சுவடிகளில் கொஞ்சத்தை யூதர்கள், கொஞ்சத்தை இஸ்லாமியர்கள் வச்சிருக்காங்க, கொஞ்சத்தை யூதர்கள் வச்சிருக்காங்க. ஸோ அதான் பெரிய வித்தியாசம். இளைஞனே எழுந்திரு, சரித்திர